மாட்டுக்கிட்ட ஆறு இருக்குது பாலமுருண்ணா. இன்னும் போக போக ஆடு மாடுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாப்பா. நம்ம தான் பார்த்துக்கணும். கரண்ட் தண்ணி வச்சுன்னு இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாஞ்சு வருமாப்பா. கரண்ட் பண்ணிட்டாங்க நேருக்கு ஓட்டலை. நீ சொல்கிறாந்தா ஒரு மணி நேரத்துக்கு சொல்லியிருந்தா இப்போ செத்த நேரம் ஆனவன். இப்போ தொட்டியில் ஆன தண்ணி தொட்டிக்கு வர முடியாதுல்ல. இப்போ தான் ஞாபகம் ஆச்சு. ஒரு அரை மணி நேரம் இருக்கு. ஆனால் அன்றாடு விட்டால் தானே நல்லது இந்த வெயில் காலத்துலாம். இப்படி விளையாடி வந்தமாக வந்து இங்கே விட்டுருக்கலாம். தண்ணி வாய்க்கால் கொஞ்சம் எடுத்துட்டு இல்லை. நான் ஓசை 4 ஓசை பிடிச்சி விட்டா நல்லா அதுக்கு என்னப்பா செய்யுது. ஒரு வாயிலா சிவன் குடிக்கிறது. வாயிலா சிவன். அதெல்லாம் நான் பழனிலாம் வந்து நம்ம வண்டிக்காரில் ஓரமாக விடுவார். 4 செடியை திங்க இந்த வாயிலா சிவனப்பா. 2 தண்ணி குடிக்கிறனால என்ன போகுது. ஒரு தர்மம் தானே இதெல்லாம். இது ஒரு அண்ணன் தானேப்பா. இந்த நம்ம வைக்கிறதுமில்ல அப்போ சிவகாமி சொல்லிச்சு எல்லோரும் ஒரு 10-50 வீட்டுக்கு மேலே இருக்கேன் அன்னைக்கான அல்லலியில். அப்போ சொல்லிச்சு என்னடா முருகா இவ்வளோ கட்டு கிடக்கு அள்ளிக்கிருக்காங்க இப்படி எதுவும் சொல்ல மாட்டேங்குச்சு. ஏம்மா இது ஒரு அன்னதானம் தான். கோமாதாவுக்கு அன்னதானம் பண்ணுறது நல்லதுமான்னு சொன்னேன். பாவாது பரவாயில்லடா முருகா அந்த வயசில் அப்படி சொல்கிறேன். இன்னும் ஆகாத வைக்கல என்ன போச்சு. இது அள்ளிட்டு போகுதுங்க என்ன இறங்கிடுச்சுங்க. ஆனால் இறங்கினது போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்.